ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது மார்ச் மாதம் 2ஆம் தேதி 2026 கரண்ட் அஃபேர்ஸு. அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உவேசா அப்படின்னா என்னது? உவே சுவாமிநாதன். அவர் அழைக்கக்கூடியது என்னது? தமிழ் தாத்தா. அவர் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம்? 1855 1950 42 வரைக்கும். ஓகே. அவருடைய புத்தகம் என்னென்னா கண்டதும் கேட்டதும். அது என்ன விஷயம்னா, உவேசா 90 ஆண்டுகால நினைவு குறிப்பு தொகுப்பு. அவர் 90 வருஷத்தில் குருகுலத்தில் கற்றுக்கிறது, அவர் கேட்டது, சமூக சீர்திருத்தம் சம்மந்தமானது, தமிழ் சம்மந்தமானது, இதுபோல் பலதரப்பட்ட விஷயங்களை அந்த குறிப்புகள் எழுதுகிறார். அதுதான் கண்டதும் கேட்டதும் 90 ஆண்டுகால நினைவு குறிப்பு தொகுப்பு. இதை இப்போ புக்காக வெளியிட்டிருக்காங்க. வெளியிட்டது யாருன்னா உவேசாவினுடைய பேரன் தான் வெளியிட்டிருக்காரு. நெக்ஸ்ட்டு குணோ தேசிய பூங்கா, குணோ நேஷ்னல் பார்க். இது எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்குது. இதில் லேட்டஸ்ட்டாக என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஒரு 9 சிவிங்கி புலிகளை கொண்டு வந்திருக்காங்க. எந்த நாட்டெல்லாம்? போட்ஸ்வானா அப்படின்ற நாட்டிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க 9 சிவிங்கி புலிகளை. இந்தியாவில் இப்போ மொத்த சிவிங்கி புலிகள் எவ்வளோன்னா 48 தான் இருக்குது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுறாங்க, அதனுடைய இனத்தை பெருக்கிறாங்க. ஸோ இதில் கேட்கக்கூடியது என்னென்னா, குணோ தேசிய பூங்கா எங்குள்ளது? மத்திய பிரதேசம். ஓகேவா? முடிஞ்சு போச்சு. அதே போல் புலிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டேட்டும் எதுனா மத்திய பிரதேசம் தான். அதை வச்சு கூட அடிச்சிடலாம். எரிசக்தி திறன் பணியகம், BEE, பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி. இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குன்னா நியூ டெல்லி. நிறுவப்பட்டது 2002. இது இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா 25வது நிறுவன தினத்தை கொண்டாடி இருக்காங்க மார்ச் 2. இதில் மெயினான விஷயம் என்னென்னா, சாதனங்களுக்கான நட்சத்திர குறியீடு முறை அளிக்கப்படுவது இந்த பணியகம் தான். ஏசி ஃப்ரிட்ஜெலாம் இருக்குல்ல, அதில் பார்த்தோன்னா ஸ்டார் ரேட்டிங் இருக்கும். அந்த ஸ்டார் ரேட்டிங்கை கொடுக்கக்கூடியதுன்னா இந்த BEE தான், பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி தான். ஸோ அடுத்த தடவை ஃப்ரிட்ஜ் ஏசிலாம் பார்க்கும்போது ஸ்டார் ரேட்டிங் இருக்கும். அந்த ஸ்டார் ரேட்டிங்கை கொடுத்தது எது? BEE, பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி. ஓகே. இதனுடைய தலைமையகம் புதுடெல்லி. எந்த வருஷம்? 2002. ஓகே. குரு தேக் பகதூர் அவருடைய 350வது பிறந்த தினம். இவரை எங்கே படிப்போனா, இவர் 9வது சீக்கிய குரு. ஓகேவா? இவர் அவுரங்கசீப்பால் கொல்லப்பட்டிருப்பார். இதை தான் நம்ம ஹிஸ்ட்ரியில் படிப்போம். இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குது. ஏன்னா அவருடைய பர்த்டே மார்ச் 2 கொண்டாடி இருக்காங்க. ஸோ குரு தேக் பகதூர் 350வது பிறந்த தினம் கொண்டாடி இருக்காங்க. அவர் எங்கே பிறந்தார்னா அமிர்தசரஸ் பஞ்சாபில் பிறந்திருக்காரு. ஓகே. அவர் ஒரு பிறப்பால் சீக்கியர். 1621 பிறந்திருக்காரு. அவருடைய அப்பா யாருன்னா குரு ஹர்கோபிந்த். அவருடைய இயற்பெயர், அதாவது குரு தேக் பகதூருடைய இயற்பெயர் என்னென்னா தியாக்மால். ஓகே. ஏன் தேக் பகதூர்னு பேர் வந்ததுன்னா, இவர் 13 வயசுலேயே நல்லா போரில் வாள் வீசியிருக்கார். அதனால தான் தேக் பகதூர் அப்படின்னு வந்திருக்கு. தேக் பகதூர்னா சிறப்பாக வாள் வீசியது, அதாவது வாள் வீரன். தேக் பகதூர் வாள் வீரன் அப்படின்னு அழைக்கப்படுவார். அதே போல் இவர் 9வது சீக்கிய குரு. இவர் தான் 9வது சீக்கிய குரு. எந்த வருஷம்னா 1664 9வது சீக்கிய குருவாக மாறுறாரு. அதே போல் ஆனந்த்பூர் சாஹிப் அப்படின்ற ஒரு அமைப்பை நிறுவுறார். இது எதுக்காக நிறுவனார்னா, அவருடைய போதனைகளையும் அந்த பிரச்சாரங்களையும் எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஆனந்த்பூர் சாஹிப் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கினார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? அவுரங்கசீப்பால் தூக்கிலிடப்பட்டார். டெல்லியில் தூக்கிலிடப்பட்டார் 1675. அவுரங்கசீப்பா டெல்லியில் தூக்கிலிடப்பட்டார். எதுக்காக தூக்கிலிடப்பட்டார்? அவர் அவுரங்கசீப் அவரை இஸ்லாமியத்துக்கு மாறத்துக்கு வற்புறுத்துவார். இல்லை, நான் இஸ்லாமியத்துக்கு மாற மாட்டேன், என்னுடைய மதத்தை சீக்கிய மதத்தில் தான் இருப்பேன் அப்படின்னு தைரியமாக சொன்னதுனால இவனை விடக்கூடாது, கொண்டுன்னு சொல்லி தூக்கில் போட்டு கொன்றுவார். அவருடைய மத தியாகத்திற்காக அவரை எப்படி அழைக்கிறாங்கன்னா ஹிந்த் தி சதர் அப்படின்னு அழைக்கிறாங்க.
இதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னா, அவர் எங்கே அமிர்தசரஸில் பிறந்தார். தேக் பகதூர் வால் வீரன் 9வது சீக்கிய குரு. 1664 9வது சீக்கிய குருவாக மாறுறாரு. டெல்லியில் அவுரங்கசீப்பால் கொல்லப்படுறாரு. இதுதான் விஷயம். பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழு, இதுக்கு தலைவர் யாருன்னா பிரதமர் தான். இது ஏன் உருவாக்குனாங்கன்னா, மேற்கு ஆசியாவில் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையை மறு ஆய்வு செய்ய. ஏன்னா ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இவங்களுக்குள்ள போர் ஏற்பட்டதுனால அதனுடைய பாதிப்புகள் இந்தியாவில் உள்ள என்னென்ன தாக்கம் ஏற்படுது இந்தியாவுக்கு, இது போன்ற பல விஷயங்களை ஆராய்வதற்காக கொண்டு வரப்பட்டது. நெக்ஸ்ட்டு போன வாட்டி பார்த்தா பிரதமரின் கரீஃப் கல்யாண் அன்ன யோஜனா. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, உணவு தானியங்கள்லாம் வழங்குறாங்கன்னு சொன்னால, அந்த உணவு தானியங்களை செறிவூட்டப்பட்ட அரிசியை கொடுக்குறாங்க. அது என்ன செறிவூட்டப்பட்ட அரிசினா ஒன்றும் கிடையாது, அந்த அரிசியில் நுண் ஊட்டச்சத்துக்களை சேர்க்குறாங்க. அதாவது இரும்பு, ஃபோலிக் அமிலம், விட்டமின் B12 இதெல்லாம் அதில் சேர்க்குறாங்க. ஏன் இதை சேர்க்கணும்? ஒன்றும் இல்லை, ஒரு நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம அரிசியை ஒரு 2-3 வருஷம் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது என்ன ஆகும்னா, அதில் உள்ள ஹியூமிடிட்டி ஈரப்பதம் போயிடும், நுண் ஊட்டச்சத்துக்கள் போயிடும். அப்படி ரொம்ப நாள் நம்ம சேமித்து வச்சாலும் ஊட்டச்சத்துக்கள் போகக்கூடாது. அப்படின்னா செறிவூட்டப்பட்ட அரிசி தான் நமக்கு வேணும். ஸோ அதை நம்ம செறிவூட்டி அதில் இரும்பு, ஃபோலிக் அமிலம், விட்டமின் B12 நம்ம சேர்க்குறோம். இது எந்த திட்டத்தின் கீழே பண்ணுறோம்? பிரதமரின் கரீஃப் கல்யாண் அன்ன யோஜனா கீழே பண்ணோம். ஓகே. தென்னை ஊக்குவிப்பு திட்டம். தேங்காய் வற்றாத தோட்டப்பயிர். தேங்காய் வற்றாத தோட்டப்பயிர். அதே போல் ஒற்றைப்பனை. இதில் கீழே தப்பாக இருக்குது. அது அரகேசிய குடும்பம். அதாவது தென்னை எந்த குடும்பத்தில் வருது, அதோட சயின்டிஃபிக் குடும்பம், சயின்டிஃபிக் ஃபேமிலி என்னென்னா அரகேசிய குடும்பம். அது ஃபில்லிங் மிஸ்டேக் ஆகிட்டு கீழே, அது கிடையாது, தப்பான விஷயம். அது பார்த்திங்கன்னா அது தப்பான விஷயம். இது வராது. அரேகேசிய குடும்பம். ஓகேவா? தென்னை வற்றாத தோட்டப்பயிர். ஏன்னா அது வருஷம் ஃபுல்லாக காய்க்கும். அது ஒற்றைப்பனை. அது எந்த குடும்பத்தை ஃபேமிலி சேர்ந்ததுன்னா அரேகேசிய ஃபேமிலியை சேர்ந்தது. ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2026 நம்மளுடைய ஜிடிபி, அதாவது இந்தியாவோட ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தி எவ்வளவா இருக்குன்னா 7.6% இருக்கும். 7.6% இருக்கும். 7.6% இருக்கும். ஓகேவா? அதேபோல் பணவீக்கம் உள்பட, விலைவாசி உயர்வு உட்பட எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் 8.6. ஓகே. இது வெளியிட்டது யாருன்னா புள்ளி விவரங்கள் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் தான் வெளியிட்டிருக்கு. ஓகே. இதில் மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா, உலகளவில் நம்ம எத்தனாவது பொருளாதாரம்னு கேட்பாங்க. 4வது பொருளாதாரம். அதாவது ஜப்பானை பின்னுக்கு தள்ளி நம்ம முன்னாடி வந்துட்டோம். இப்போது கரண்ட் ஈவெண்ட்டில் உலகளவில் இந்தியா தான் 4வது பெரிய பொருளாதாரம். ஓகே. நெக்ஸ்ட்டு இந்தியாவின் முதல் குறைக்கடத்தி வசதி எங்கே கொண்டு வந்திருக்காங்கன்னா சானந்த், குஜராத். அதாவது ஒன்றும் கிடையாதுங்க, இந்தியாவின் முதல் குறைக்கடத்தி ஆலை. குறைக்கடத்தின்னு என்ன? செமிகண்டக்டர். அது எங்கே கொண்டு வந்திருக்காங்கன்னா சனந்த், குஜராத்தில் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. இது டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியாவின் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு. அதில் பார்த்தீங்கன்னா பலிஸ்டிக் ஏவுகணை. ஏன்னா நம்ம எல்லாருமே உருவாக்குறாங்க, அதில் நம்மளும் மெயினாக உருவாக்குறோம் பலிஸ்டிக் ஏவுகணை. அதில் ஒன்று பிருத்திவி வான் பாதுகாப்பு அமைப்பு. இதனுடைய ரேஞ்ச் என்னென்னு சொன்னால் 50லேருந்து 150 கிலோமீட்ரு. 50 கிலோமீட்டர்லேருந்து 150 கிலோமீட்டருக்குள்ளே ஏதாவது ஏவுகணை உள்ளே வந்ததுன்னா அதை தாக்கி அழிச்சிடும். ஓகே. அடுத்து அடுக்கு வான் பாதுகாப்பு அமைப்பு. அடுக்கு வான் பாதுகாப்பு அமைப்பில் S-400 பேர்லேயே இருக்குது, S-400. அப்போ 400 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் நம்ம தரையிலேருந்து, அது சாம்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வரும்போது அதை விரிவாக பார்ப்போம். சாம்னு சொல்லுவோம், சர்ஃபேஸ் ஏரியா மிசைல்.
சர்ஃபேஸ் டு ஏரியா மிசைல் சாம்னு சொல்லுவோம். S-400 சர்ஃபேஸ்லேருந்து 400 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் எந்த மிசைல் வந்தாலும் அடிச்சிடும். அப்புறம் பாராக் 8 70 கிலோமீட்டர்லேருந்து 100 கிலோமீட்டர் வரை ரேஞ்சு. அடுத்து ஆகாஷ் ஏவுகணை குறுகிய தூரம். கேட்குறது என்னென்னா ஆகாஷ்னா என்னன்னு கேட்பாங்க. ஏவுகணை. பாராக் 8 அப்படின்னா என்ன? வான் பாதுகாப்பு அமைப்பு. S-400னா என்னது? வான் பாதுகாப்பு அமைப்பு. பிருத்திவினா என்னது? வான் பாதுகாப்பு அமைப்பு. அது ஸ்பெசிஃபிக்காக கேட்டாங்கன்னா அது வந்து பலிஸ்டிக் ஏவுகணை. ஓகே. அடுத்து இதிலே பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் வந்து இதுதான், சுதர்சன் சக்கரம் திட்டம். சுதர்சன் சக்கரம்னா என்னது? சக்கரம் நமக்கு கேடயமாக இருக்கும். அப்போ ஏவுகணை கேடயம். அது ஏவுகணை கேடயம் இதன் மூலயமா இன்டகிரேட் பண்ணிடுறாங்க, செயற்கை நுண்ணறிவு மூலயமா. அப்போது செயற்கை நுண்ணறிவு ஒருங்கிணைந்த தேசிய ஏவுகணை கேடயம். இதை செயல்படுத்துறது எப்போ செயல்படுத்துகிறாங்கன்னா 2035க்குள் செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு திட்டம் போட்டிருக்காங்க. அப்போ இதனுடைய இலக்கு வந்து 2035 இதை செயல்படுத்தணும் அப்படின்ற ஒரு இலக்கை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முதல் ரஞ்சி கோப்பை, அதாவது முதல் ரஞ்சி கோப்பை பட்டத்தை வென்றது ஜம்மு அண்ட் காஷ்மீர் அணி. அதாவது இப்போ தான் ஃபஸ்ட்டு ரஞ்சி கோப்பைன்றது எதனோட தொடர்புடையதுன்னா கிரிக்கெட்டோட தொடர்புடையது. அந்த முதல் ரஞ்சி கோப்பை பட்டத்தை வென்றது ஜம்மு அண்ட் காஷ்மீர் அணி இப்போ தான் ஃபஸ்ட்டு ரஞ்சி கோப்பையை வின் பண்ணியிருக்கு. இதை நம்ம பார்க்கணும். அதே போல் விஜய் சஹாரே அப்படின்ற மேட்ச் இருக்குது, அதுவும் கிரிக்கெட் தான். அதில் இப்போ ஃபஸ்ட்டு விதர்பா அணி வின் பண்ணியிருக்கு. ஏன்னா ரஞ்சி கோப்பைனாலே விதர்பா அணி தான் வின் பண்ணோம். இந்த டைம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு, இதை தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் விஜய் சஹாரே அப்படின்னு சொன்னால் அதுவும் கிரிக்கெட் சம்மந்தமானது. அதை வின் பண்ணது வந்து விஜய் சஹாரே அப்போ விதர்பா அணி. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்து வரக்கூடியது என்னென்னா ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதல். இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு எலாபரேட்டாக பார்ப்போம். ஏன்னா இப்போ கரண்ட் ஈவெண்ட்டில் சர்வதேச நிகழ்வுகளில் வெறித்தனமாக போய்ட்டு இருக்கக்கூடிய விஷயம். இதை கொஞ்சம் எலாபரேட்டாக டீட்டெயில்டாக ஒரு அடுத்த வீடியோவில் வந்து நல்லாவே பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.